விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிப்பு காரணமாக தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் ஜூன் 24ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 20ஆம் தேதியே தமிழக சட்டசபை துவங்கும் என தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். நேற்று நிருபர்களை சந்தித்து இதை அறிவித்த அப்பாவு, ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் சட்டசபை கூட்டம் நடத்துவது, எந்தெந்த தேதிகளில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். புதிய பேருந்துகளை வாங்குவோம், காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று ஆண்டுதோறும் வெற்று அறிவிப்புகளோடு திமுக அரசு நிறுத்திக் கொள்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் அருகே நடந்த விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்து 38 பேர் படுகாயமடைந்த நிலையில் அதற்கு இரங்கல் தெரிவித்து தமிழக அரசை சாடியுள்ள அண்ணாமலை, பேருந்து ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கட்டுப்பாட்டினை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதும், அதன் காரணமாக ஊழியர்கள் அதிக பணிச்சுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாகி இருக்கிறது. மேலும் முறையான பராமரிப்பின்றி அரசு பேருந்து தொடர்ந்து விபத்தில் சிக்குவதும், இதனால் பயணிகள் அல்லலுக்குள்ளாவதும் தினசரி செய்திகளாகி இருக்கின்றன. உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பவும், பழுதடைந்த பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் திமுக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோற்றிருந்தாலும் கூட 492 பூத்களில் திமுக வேட்பாளரை விட 44,389 ஓட்டுகள் அதிகம் பெற்றுள்ளார். பல்லடம், கவுண்டம்பாளையம், சூலூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட கிராமப்புற ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்ததால் 1,18,068 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோற்றார். இம்மூன்று தொகுதிகளில் மட்டும் 82,784 ஓட்டுகள் திமுகவுக்கு அதிகமாக பதவியாகி இருந்தாலும் கூட வலுவான திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என்கிற இரு அணிகளுக்கு இடையே 4,50,132 ஓட்டுகள் பெற்று அண்ணாமலை 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இது 32.79%. மக்களவை தொகுதியில் பதிவான ஓட்டுகளை ஆய்வு செய்ததில் மொத்தமுள்ள 2048 பூத்களில் 492 பூத்களில் திமுகவை விட அண்ணாமலைக்கே அதிக ஓட்டு பதிவாகி இருக்கிறது. திமுகவுக்கு 1,27,352 ஓட்டுகளை கிடைத்துள்ளன. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை விட 44,389 ஓட்டுகளை அண்ணாமலை கூடுதலாக பெற்றிருக்கிறார். என்றாலும் கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம் ஆகிய 3 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு கிராமப்புற மக்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கின்றனர். இத்தொகுதிகளில் மட்டும் திமுகவுக்கு 3,39,167 ஓட்டுகள் கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் நகர்ப்புறத்தில் வாக்காளர்கள் அண்ணாமலை மூலம் மாற்றத்தை விரும்புவதாக தெரிகிறது. பிரதமராக பதவியேற்ற பிறகு வரும் 18ஆம் தேதி பிரதமர் மோடி அவரது தொகுதியான வாரணாசிக்கு சென்று விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். அதன் பிறகு காசி விஸ்வநாதர் கோவில் சென்று சாமி தரிசனம் செய்கிறார். தஷேஸ்வமத் படித்துறையில் நடக்கும் கங்கா ஆரத்தியிலும் மோடி பங்கேற்கிறார். ஆந்திராவின் தலைநகராக அமராவதி இருக்கும் என சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். இன்று ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் நாயுடு நேற்று விஜயவாடாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். அப்போது அவர் கூட்டணியின் அவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் அவரது பெயரை முன்மொழிந்தார். இதை பாஜக மாநில தலைவரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியுமான புரந்தேஸ்வரி ஆதரித்தார். தேர்வுக்கு பின் பேசிய அவர், அமராவதி எங்கள் தலைநகராக இருக்கும். நாங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை மேற்கொள்வோம், பழிவாங்கும் அரசியலை அல்ல. விசாகப்பட்டினம் மாநிலத்தின் வர்த்தக தலைநகராக இருக்கும். 3 தலைநகரங்களை உருவாக்க முயற்சிப்பது போன்ற ஏமாற்று வேலைகளை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். முன்னதாக இருந்த ஜெகன் தலைமையிலான அரசாங்கம் டிசம்பர் 2019 ஆந்திராவுக்கு 3 தலைநகரங்களுக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. விசாகப்பட்டினத்தை நிர்வாக தலைநகராகவும், அமராவதியை சட்டமன்ற தலைநகராகவும், கர்னூலை நீதித்துறை தலைநகராகவும் அறிவித்தது. மார்ச் 2022 ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் YSRCP அரசாங்கத்திற்கு அமராவதியை மாநில தலைநகராக உருவாக்க உத்தரவிட்டது. இந்த முடிவை எதிர்த்து அப்போதைய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அது இன்னும் நிலுவையில் உள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அமித்ஷா நேற்று ஆந்திரா சென்றடைந்தார்.
கடந்த திங்களன்று நடந்த RSS சங்க நிகழ்வில் மோகன் பகவத் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மணிப்பூர் மாநிலம் கடந்த ஓராண்டாக அமைதியின்றி தவித்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மணிப்பூரில் அமைதி நிலவி வந்தது. ஆனால் துப்பாக்கி கலாச்சாரம் இப்போது அதிகரித்து அமைதியை சீர்குலைத்துள்ளது. அதோடு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. இதனால் மணிப்பூரில் அமைதியை கொண்டு வர முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மேலும் தேர்தல் தொடர்பான பேச்சுக்களை விட்டுவிட்டு நம் நாடு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மேலும் தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய மோகன் பகவத், முடிவுகள் வெளியாகி அமைக்கப்பட்டு விட்டதால் என்ன எப்படி நடந்தது என்பது குறித்து தேவையில்லாத பேச்சுகளை இப்போது தவிர்க்கலாம். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒருவரை ஒருவர் மோசமாக பேசுவது சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை எப்படி இவர்கள் கவனத்தில் கொள்ளாமல் விட்டனர்? இத்தகைய பேச்சுகளில் RSSையும் இழுத்து விடுவதாக வேதனை தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் ஒருவரை ஒருவர் துஷ்பிரயோகம் செய்வதும், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவதும், பொய்யான செய்திகளை பரப்புவதும் சரியல்ல என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் புதிய அமைச்சரவையில் 28 அமைச்சர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் உள்ளதாக தேர்தல் உரிமைகள் அமைப்பான ஜனநாயக சீர்திருத்த சங்கம் ADR அறிவித்துள்ளது. இதில் 19 பேர் மீது கொலை முயற்சி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வெறுப்பு பேச்சு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கடுமையான குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 8 அமைச்சர்கள் மீது வெறுப்பு பேச்சு தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 2 அமைச்சர்கள் மீது கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 5 அமைச்சர்கள் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே வித்தியாசம் உள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் விமர்சித்துள்ளார். அமைச்சரவையில் தற்போது இடம்பெற்றுள்ள முன்னாள் MPக்கள், முதலமைச்சர்கள் ஆகியோரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாரிசுகளின் பெயர்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் போராட்டம், சேவை, தியாகம் என்ற பாரம்பரியத்தை வாரிசு அரசியல் என்று விமர்சிப்பவர்கள் இப்போது அதிகாரத்தின் சக்தியை தங்கள் அரசு குடும்பத்திற்கு பகிர்ந்தளிக்கிறார்கள். இதுதான் நரேந்திர மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்று ராகுல் பதிவிட்டுள்ளார். கடந்த ஜூன் 2023 அன்று கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள குருத்வாராவிற்கு வெளியே இந்தியாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது குறித்த விசாரணையை கனடா போலீஸ் விசாரித்து வருகிறது. ஹர்தீப் சிங் கொலையில் இந்தியாவின் தலையீடு இருப்பதாக கனடா சந்தேகிக்கிறது. இதனால் 2024 ஆண்டு மட்டும் கனடாவின் CSIS எனப்படும் உளவு அமைப்பின் இயக்குனர் டேவிட் விக்னோல்ட் இந்தியாவிற்கு 2 முறை ரகசியமாக வந்து சென்றுள்ளதாக PTI நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது குறித்து கனடா உளவு பிரிவு அதிகாரி ஒருவர் கூறுகையில், டேவிட் விக்னோல்ட் 2024 2 முறை ரகசிய பயணமாக இந்தியா சென்று வந்துள்ளார். இது ரகசிய பயணம் என்பதால் இது குறித்த முழு தகவலையும் அளிக்க இயலாது என கூறியுள்ளார். ஒடிசா முதல்வராக பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர். மக்களவை தேர்தலுடன் ஒடிசா மாநில சட்டசபைக்கும் சேர்த்து தேர்தல் நடந்தது. அதில் மொத்தம் உள்ள 147 தொகுதிகளில் 78 இடங்களில் பாஜக வென்று பெரும்பான்மையுடன் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. புதிய முதல்வரை தேர்வு செய்ய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பூபேந்திர யாதவ் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பாஜக சட்டசபை கட்சி தலைவராக மோகன் சரண் மஜியை தேர்வு செய்தனர். இதனை அடுத்து மோகன் மஜி முதல்வராக பதவியேற்க உள்ளார். இவர் ஒடிசா சட்டசபைக்கு 4 முறை தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இன்று நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவிற்கான முதல் பத்திரிகை பூரி ஜெகநாதருக்கு வைக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கும் பாஜக அழைப்பு விடுத்துள்ளது. அவர் அழைப்பை ஏற்றுள்ளதாகவும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பார் எனவும் செய்திகள் வெளியாகி உள்ளன. ஏற்கனவே பழங்குடியின பெண்ணான திரௌபதி முர்முவை பாஜக இந்திய ஜனாதிபதியாக கொண்டு வந்துள்ள நிலையில் மேலும் ஒரு பழங்குடியினத்தவருக்கு முதலமைச்சர் பதவியை அளித்துள்ளது அரசியல் களத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் நிறைவடைந்த நிலையில் டென்னிஸ் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச டென்னிஸ் சங்கம் நேற்று வெளியிட்டது. இதன்படி பெண்கள் ஒற்றையர் தரவரிசையில் பிரெஞ்சு ஓபனை 4வது முறையாக வென்ற போலாந்தின் இகா ஸ்வியாடெக் நம்பர் 1 இடத்தில் தொடர்கிறார். அமெரிக்காவின் கோகோகா ஒரு இடம் உயர்ந்து 2வது இடத்தை பிடித்துள்ளார். 2வது இடத்தில் இருந்த பெலாரஸின் சபலென்கா 3வது இடத்துக்கு சரிந்தார். இந்திய வீரர் சுமித் நாகல் 713 புள்ளிகளுடன் 77வது இடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் நாகல் பாரிஸ் ஒலிம்பிக்
போட்டிக்கு செல்வதை ஏறக்குறைய உறுதி செய்துள்ளார். ஒற்றையர் தரவரிசையில் முதல் 56 இடங்களை வகிக்கும் வீரர் வீராங்கனைகள் நேரடியாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற முடியும். ஆனால் தரவரிசையில் முன்னணியில் இருந்தாலும் ஒரு நாட்டில் இருந்து அதிகபட்சமாக 4 பேருக்கு மேல் ஒலிம்பிக்கு செல்ல அனுமதி கிடையாது. உதாரணமாக ஆண்கள் பிரிவில் முதல் 56 இடத்திற்குள் 7 அமெரிக்க வீரர்கள் உள்ளனர். இவர்களில் 4 பேர் மட்டுமே ஒலிம்பிக்கு தகுதி பெற முடியும். அடுத்த இடங்கள் தரவரிசையில் பின்தங்கி உள்ள வேறு நாட்டு வீரர்களுக்கும் பொருந்தும். அந்த வகையில் நாகல் ஒலிம்பிக்கு தகுதி பெறும் நிலையில் இருக்கிறார். 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்கு பிறகு டென்னிஸில் ஒற்றையர் பிரிவில் களம் காணும் முதல் இந்தியர் என்ற சிறப்பை பெறுகிறார்.